இந்த நட்சத்திரங்களின் வரலாறாக நாம் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறை பார்க்க முடியாது. அது ஒரு அர்ப்பணிப்பின் வரலாறு என்றும் சமூக நீதி மற்றும் தேசியம் ஆகியவற்றில் மிகுந்த ஒரு ஈடுபாடும் ஒரு ஈர்ப்பும் கொண்டிருந்தார் விஜயகாந்த் என்றும், அவரோடு 2014ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணி வைத்திருக்கும் போது 18.5% அளவுக்கு இந்த வாக்கு வங்கி சதவீதம் உயர்ந்தது என்றும், விஜயகாந்த் தொடர்பாக ஒரு பக்க கட்டுரையை இரங்கல் கட்டுரையாக திருச்சிக்கு வந்து சென்ற பிறகு பிரதமர் எழுதியிருந்தார். இது தேமுதிகவுடனான கூட்டணியை பாஜக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உறுதி செய்வதற்கான ஒரு முன்னோட்டமாக கருதலாமா சார்? நிச்சயமாக. பாராளுமன்ற தேர்தல் என்றால் 2016ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக பாஜக கூட்டணியுடனே அணி சேர்ந்தார்கள். அதிலும் 2014 முதலில் மோடி பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் என்று வந்தபோது தமிழகத்தில் திமுக கூட்டணி அமையவில்லை, அதிமுக கூட்டணி அமையவில்லை. ஆனால் தேமுதிக மிகப்பெரிய அளவில் மோடி பிரதமராக வேண்டும் என்று தன் உழைப்பை தமிழகம் முழுவதும் கடுமையாக நல்கினார். அவருடைய உழைப்பால் பொன் ராதாகிருஷ்ணன், அன்புமணி 2 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்னும் சொல்ல போனால் 2019ஆம் ஆண்டு EPS OPS இவர்களால் பாஜகவால் ஒரு இடங்கள் தான் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் 14ஆம் ஆண்டு அவர்கள் அமைத்த ஒரு அணியில் 2 இடங்கள் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மீண்டும் 2014 பாணியில் ஒரு அணியை அமைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் விருப்பப்படுவதைத்தான் அவருடைய தமிழக நடவடிக்கைகளில் பன்னீர்செல்வத்தை சந்தித்தது என்றாலும் சரி, விஜயகாந்த் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் இந்த அளவுக்கு தன்னோடு இருந்து தன்னை பிரதமராக சொன்னவருக்கு கலைஞர் ஜெயலலிதா அம்மையாரை விட மிகப்பெரிய முக்கியத்துவம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னளவில் தன்னோடு நின்ற ஒருவருக்காக கொடுத்திருப்பதை உறுதி செய்கிறது. ரவிச்சந்திர சாமி, இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இந்த SDPஐயும் மற்றும் இந்த பூவை ஜெகன்மோதி தலைமையிலான அந்த புரட்சி பாரதம் ஆகிய 2 கட்சிகள் மட்டும்தான் இருப்பதாக தெரிகிறது இப்போதைக்கு. மற்ற கட்சிகள் இதுவரை முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிக்காத சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடனான இந்த தேமுதிக மற்றும் பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைவதால் இது இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கா சார்? நிச்சயமா. பிளவுபட்ட கூட்டணியில் மக்களவை தேர்தல் என்பதால் மோடி பிரதமர் என்று சொல்லக்கூடிய அணியில் எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் போல் நடிவில் போய் அடிபடக்கூடிய ஒரு இஷ்யூ இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி போவதை விட ஒரு மத்திய அரசு அதிகாரம் பாஜக வருவார்கள், அவர்கள் மோடி பிரதமர் என்ற ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், அந்த அணியில் செல்வோம் என்றுதான் AC சண்முகம், பாரிவேந்தர், DK வாசன் போன்ற தலைவர்களும், ஏன் கடைசியாக பாமகவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கிறது. அதைத்தான் 2014 மாடலில் ஒரு கூட்டணி அமையும். 2014 திமுக கழகத்திற்கு கூட கூட்டணி கட்சிகள் கிடைத்தார்கள். ஜவஹர்லா மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, திருமாவளவன் என்று கூட்டணி கட்சிகள் கிடைத்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பலம் நிரூபிக்காத ஒரு தலைவராக இருக்கிறார். பொதுவெளியில் பல அரசியல் விமர்சகர்கள் அதிமுக என்றால் எடப்பாடி பழனிசாமி என்கிறார்கள். ஆம், அவரிடம் இரட்டையிலை சின்னம் இருக்கிறது, 62 MLAக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 2 தலைவர்கள் பிரிந்த பிறகு தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்கவில்லை. தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி பலத்தை நிரூபிக்காத வரை அவரை நம்பி பலம் நிரூபித்த கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு போக மாட்டார்கள். அந்த சூழ்நிலையில் தன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆளாகி இருக்கிறார். அதனால் அவரிடம் ஜெகன்மூர்த்தியார், தம்பிமுன் அன்சாரி, SDPஐ, NR தனபாலன் போன்ற ஒரு MLA தொகுதி கட்சிகள் தான் மக்களவை தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி போவார்களே தவிர ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு சதவீதத்தை நிரூபித்த எந்த ஒரு கட்சியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி போக தயாரா இல்லை. அவரும் அவருக்கு ஆதரவான ஊடகவியலாளர்களும் அவர்தான் அதிமுக என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அதிமுகவாக தமிழக அளவில் அவர் தலைமைக்கு வாக்கு வங்கியை நிரூபிக்காத வரையில் யாரும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி
சான்ஸ் எடுக்க மாட்டார்கள். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று கருதும் ஜெகன்மூர்த்தி, இவர் NR தனபாலன், தமிமுன் அன்சாரி, SDBI போன்றவர்கள் விதிவிலக்கு.